கேசவன் சார் வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வழக்கம் போல கையில ஒரு புத்தகத்தோட இருக்கிறீங்களே, என்ன புத்தகம்? இது வந்து புத்தகத்துக்கு போறதுனால பாடலோட ஆரம்பிச்சிருக்கேன். சரி. என்னன்னா ஓர கண்ணால ஜாட காட்டி ரொம்ப வாட்டி வதைக்கிறா. அதாவது தெருக்கு சண்டை போடுவாங்க. ஆமா, ஒரு 5 நிமிஷம் சண்டை போட்டு தான் வாட்டி விதைக்கணும்லாம் கிடையாது, ஏசிலாம். சரி. காதல்ல மட்டும் கடைக்கல்ல என்னத்தையாவது ஜாடியா காட்டி அது வந்து மோசமான சமீட்சையா இருக்குங்களேன். இவரு வந்து புத்தகமே எழுதிடுவாரு. அந்த அளவுக்கு வதை வந்து எதிரி தான் நம்மள வந்து விரோதி தான் வாட்டி வதைக்கணும்னு அவசியம். ஆமா, அதாவது அந்த காதலின் பித்து நிலைய மொழிப்படுத்தி இருக்கிறார் தோழர் மணி அமரன். சரி. ஓ, மணி அமரன் அவரு புக்கு என்ன? சகோதரர் மணி அமரன் வந்து தோழர் எனக்கு இவர் வந்து ஏற்கனவே அறிமுகம். சரி. ஆமா, ஒரு நல்ல சகோதரர் அவரு. ஓரக்கண்களை வந்து இந்த புத்தகத்தின் மூலையில நிறைய இடங்களை சொல்லியிருக்காரு. இந்த ஓரக்கண்ணை வந்து சொல்றதுக்கு நான் வந்து வேற ஒரு ஓமை எடுத்தேன். அது என்ன ஓமைன்னா, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். மாமலையும் ஒரு கடுகாம். இது டிஎன்பிசி கொஸ்டின் மாதிரி இருக்கணும்னு இந்த பாரதிதாசனோட அந்த வரியை விட்டுட்டு இந்த பாட்டை படிச்சேன்னு வைங்களேன். சரி இருப்பினும் ஒரு நவீன காலத்து பாட்டு ஒண்ணு படிச்சிட்டீங்க. ஆமா, காதல் எல்லா காலத்துலயும் ஒண்ணுதானே. ஆமா, இந்த காதலின் வதைய இந்த புத்தகமா எழுதுறதுக்கு இந்த புத்தகத்தின் மூலமா இன்னும் என்ன தேவை அப்படின்னு பார்க்க போகும்போது, இந்த பாரதியார் சொல்றல, காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். அது அப்படி கூட இருக்காது. காதல் வந்தால் காதல் தெரிஞ்சுக்கிடுங்க. காதலுக்கு பின்னும் வாழும் காதல் இருக்கு. ஆமா, நம்ம தாஜ்மஹாலை வந்து காதலின் சின்னமா நம்ம கொண்டாடிட்டு தான் வரோம். ஆமா ஆமா, அவர்கள் எல்லாம் உயிரோடு இல்லை, ஆனால் காதல் வாழ்கிறது பாருங்க. எதுக்கு மொழிப்படுத்தி இருக்கா, இதை ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு மனுஷன்கிட்ட பேசுறதின் பொருட்டு தான் மொழி உருவாச்சு. அதுலயும் பசியால் உருவான சொற்களை விட, பயத்தால் உருவான சொற்களை விட, இந்த காதலின் பொருட்டு உருவான சொற்கள் வந்து ஏராளம். நம்ம தமிழ்லயே சங்க இலக்கியம் நீங்க டெல்லிக்கு போனாலும் பாராளுமன்றத்துல நம்ம தான் கோட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். நம்ம இலக்கிய வரிகள் காதல் வரிகள் தான் எல்லாமே. நம்ம இலக்கியம் கேசவன் சார் வீரத்தை பேசியிருக்கு, கலாச்சாரத்தை பேசியிருக்கு. ஆனா காதலை பேசினதுதான் நிலைச்சு நிக்கிவாதி. ஆமா, அதனாலதான் இன்னைக்கும் அந்த செம்மொழின்னு நம்மளை அறிவிச்சதுக்கு முக்கிய காரணமே காதல் வளர்த்த மொழி தமிழ். இப்ப செம்மொழியை வளர்க்கிற நம்ம மணி அமரன் மாதிரி ஆட்களையும் நம்ம வந்து போற்றி புகழணும்னா அவங்களோட படைப்புகள்ல கொஞ்சம் என்னன்னா, அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. யாசகனாய் இறந்து கொண்டிருக்கிறேன் பெக் பண்றாரு. எப்படின்னா, ஒரு முத்தத்துக்கு அது இறங்கி வரவே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு காட்சி வருது. எதையும் பாசாங்க செஞ்சிடலாம், சொல்லிடலாம், பாசாங்க நடிச்சிடலாம், நல்ல அறிக்கையா வைக்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு முத்தம் என்பதுதான் ஒரு பெரிய அன்பின் உள்ள இருந்து வர்ற வெளிப்பாடு. பாசாங்காய் முத்தம் எப்படி செய்ய முடியாது, நடிக்க முடியாது. ஆமா, இருக்கட்டும். நடிப்பதற்காக கூட ஒரு இதழ் முத்தம் பதிக்க முடியாதுங்க. ஆமா, அதே மாதிரி இவர் சொல்றாரு, பிப்ரவரி 14 வந்து காதலர் தினம்னு சொல்றாங்க. ஆமா, அன்னைக்கு ஒரு பழைய காதலியை நினைச்சு கண்ணு கலங்கும் போது யாராவது கேட்காங்க, என்ன கண்ணு கலங்குது, தூசி பட்டுட்டு அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்திடலாம், நான் ஒண்ணு சொல்லி ஏமாத்துற மாதிரி நீ எதையும் சொல்லி ஏமாத்துவேன்னு அவ திரும்பியும் அவங்களையே நினைக்காரு. கண்ணீர், அந்த கண்ணீரை சொல்லி எனக்கு இன்னொன்னு தோணுது, காரணமே இல்லாம கண்ணுல எந்த தூசியுமே படாம ஒரு உணர்வானது ஒரு சுரப்பியை தூண்டி ஒரு நீரை வர வைக்கினா. ஆமா, இது நேர மழைக்கு நீங்க ஒப்புமை கொடுங்க. மழை எந்த படிமானத்துல இருந்து பெய்யுது? ஒண்ணுமே இல்லை, மேல இருந்து மழை பெய்யும், அவ்வளவுதான். காதலும் மழையும் ஒன்றுதான். ஏதோ ஒரு இது நமக்கு ஒரு பிடிமானமற்ற ஒரு தளத்துல இருந்து உதயமாகுது. ஆமா, எல்லாமே அதுதான். ஒரு தூசியோட அளவு கூட இல்லாத ஒரு காதலுங்கிற ஒரு உணர்வு வந்து கண்ணீரை வரவழைச்சிட்டு பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, காதலிக்கும் போது சொன்னியம்மா, உயிர் உள்ள வரைக்கும் உன் காலடியிலேயே கிடப்பேன், கண்டுடாம போயிட்டீங்க. இது வந்து இதை இன்னொரு கவிதையை ஞாபகம் இருக்கு. ஒரு கவிதையை படிக்கும் பொழுது இன்னொரு கவிதை ஞாபகம் வருறதா ஒரு பெரிய ஆட்சி. அன்பு என்பது படைப்புகளுக்கு இடையிலான தொடர்பு. ஆமா, அன்புங்கிறது எவ்வளவு ஈஸியானதுங்கிறத ஒரு கவிஞர் எழுதியிருந்தார். நல்ல ஈரோடையில வழுக்கு சோப்பை போன்றது அன்பு. திடுக்குன்னு உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை ஆயிட்டா மூஞ்ச எங்க திருப்பி அங்க திருப்பி போற மாதிரியான ஒரு சோப்பு ஒரு பக்கம் போயிடும், ஆள் ஒரு பக்கம் போயிடும். இவரு கவிதையில இன்னொரு குறிப்பிடத்தகுந்த கவிதை, எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை.
ஆட்சி இறந்து போனப்ப ஒரு தாத்தா புலம்பெயர்ந்து ஒரு ஊர்ல இருந்து அவரு எதை பார்த்தாலும் ஊர்ல அந்த நினைப்பு, ஊர்ல உள்ள இந்த நண்பர் நினைப்பு, ஊர்ல உள்ள இப்ப வெயில் இப்படியே பேசிட்டு இருக்காரு. ஊர்ல மழை பெய்யுது, எங்க ஊர்ல நல்லா மழையாம இப்படி சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வயசு ஒரு 65 வயசு இருக்கும். சரி. தன் பேத்திய எல்லாமே ஒரு 65 வயசுல இருக்காங்க போல இருக்கு. பேத்திய மகன் வழி பேத்திய எடுத்து கொஞ்சிறவரு என் பொண்டாட்டி இல்ல அப்படின்னு கொஞ்சினாரு. நான் ஆச்சரியப்பட்டவர்கிட்ட கேட்கேன், பேத்திய எப்படிலாமோ மணியே அது இதுன்னு கொஞ்சுவாங்க, பொண்டாட்டின்னு கொஞ்சம் ஒரே ஆள் நீர் தானே கேட்கும்போது என் பொண்டாட்டி சாயில்ல இவளுக்கு அப்படின்னு. இத்தனைக்கும் அவருக்கு அவர் மனைவி கூட இருக்காரு. அப்போ அந்த மனிதர்களின் பிரியத்தை பாருங்க. ஒரு மனிதன் வந்து எதுக்கு வாழலாம், அந்த வாழ்க்கையின் வெறுமைத்தனத்தை கூட ஏதோ ஒரு சாயல் வந்து அவனுக்கு வேற ஒரு வண்ணத்தை அளித்து அவன் வந்து சிரிச்சு ஓயா போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள உள்ள அன்பு. ஆமா, அதாவது இந்த சாயலை பத்தி நீங்க சொல்லும் போதுதான் அதுல ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல. ஏன்னா அந்த குழந்தையின் அப்பா, அதாவது இவரோட மகன் வந்து என்ன சொல்றாரு, எங்க அம்மான்னு கொஞ்சம் போது இவ அப்பா வந்து என் மனைவின்னு தானே கொஞ்சணும். ஆமா ஆமா, சாயல் வந்து ஈர்க்கு. ஆமா, ஒரு சிரிப்பு, யாரோ ஒரு முன்னோர்களோட அந்த முக அமைப்பை வந்து காட்டி இருந்திருமா. ஆமா. இன்னொன்னு, இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு பிறகு எல்லாருமே காதலிக்கும். அதாவது அவங்கவுங்க வயசுக்கு ஏத்தாப்புல இவரு மாயாவை காதலிச்ச மாதிரி நம்ம ஒரு ஆயாவையாவது காதலிக்கணும். அந்த காதல் இல்லைன்னா அதுக்கு பிறகு அது என்ன மனநிலை? அது என்ன இந்த மாயா ஆயாங்கிறது ரைமிங்கா சொன்னாலும் ஆயாங்கிறது ஏற்புடையது சார். எனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், அந்த சாயல சொன்னீங்கல்ல, அப்பதான் நான் கடந்து வந்த ஒரு கவிதை வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு கண்ணை வந்து திறந்து ஒரு குழந்தை அப்படி பாத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு கவிஞன் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். என்ன அப்படின்னா, கண்ணே உன் கண்களை மூடிவிடாதே, உன் கருவிழி வட்டத்திற்குள் என் காதலியை காண்கிறேன். காதலியை காண்கிற இடமாக கூட ஒரு சிறு குழந்தையின் கருவிழிக்குள்ள விழக்கூடிய பிம்பம் இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, காதலை போற்றக்கூடியவர்கள் வந்து பல ரகமா இருக்காங்க. நீங்க எந்த ரகம் தெரியல. ஆயா கிடைச்சா ஆயாவையும் காதலிப்போம். காதல் வந்து ஒரு வகையா ஒரு 4-5 வீட்டு பக்கத்துல உள்ள ஆயாவா இருக்கட்டும், நம்மளோட சொந்த ஆயாவா இருக்கட்டும், எந்த ஆயாவா இருந்தா காதல் உணர்வு மனுஷனுக்கு போயிட்டுனா, வயதும் கூட ஓரளவுக்கு வந்து ஆயாவை காதலிக்கிற வயது கூட நெருங்கிட்டீங்க. இன்னொன்னு, இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் நீடித்து நிலைத்து இருக்கிறதுக்கு காரணமே இந்த வெறும் காதல் உணர்வு தான். ஒரு மகா காதல் உணர்வு வந்து வெறும் அப்படின்றீங்க. தூசி அளவு இல்லாத ஒண்ணு கண்ணீரை வரவழைச்சிருத உணர்வு பாருங்க. இப்ப அதாவது மாயா வனம் அப்படிங்கறத வந்து இந்த கவிதை புத்தகத்திற்குள் போனா நமக்கு வந்து ஒரு மாய வனத்திற்குள் போன ஒரு பிரம்மை ஏற்படுது. நமக்குள்ள காதலையும் அவர் வந்து துளிர்க்க செய்யறதுனால தோழர் மணியமரன் வந்து இதே மாதிரி வேற வேற காதலை வேற வேற வண்ணத்துல வெளிப்படுத்தி நமக்கு தரணுங்கிற ஒரு இதோட அடுத்த சந்திப்போம். ரொம்ப நன்றி கேசவன் சார், காதலை அருமையா சொல்லிட்டீங்க. சரி.